திமுகவும் காங்கிரஸும் பொதுவா ஒண்ணு சொல்லுவாங்க. பாஜக ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி அமைச்சா, ஒண்ணு அந்த கூட்டணி கட்சிய அழிச்சிருவாங்கங்க. அவங்க தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு யாரு எந்த மாதிரி கூட்டணி கட்சிக்கு துரோகம் செய்வாங்க அப்படிங்கிறது காங்கிரஸே வெளிச்சத்த போட்டு காமிச்சிருச்சு. ஒண்ணும் இல்ல 20 வருஷத்துக்கு மேல திமுகவோட காங்கிரஸ் நல்ல கூட்டணியா இருந்தாங்க. அவங்க ஆட்சிக்கு இவங்க அது தேவை, இவங்க ஆட்சிக்கு அவங்க இது தேவைன்னு சொல்லிட்டு நல்ல அதிகார பங்குல சுவையா இருந்துட்டு, இப்ப மீண்டும் அதிகார சுவைக்காகவே தன் சுயநலத்திற்காகவே திமுகவுடன் இருந்த கூட்டணியை முறிச்சிட்டு தாவேகா பக்கம் போயிருக்காங்க. என்ன இது வெறும் அதிகார சுவைக்காக தான் அப்படின்னு சொன்னா, ஆமாங்க வெளியில தான் காங்கிரஸ் சொல்றாங்க, இல்லங்க பாஜக ஆதரவு கொடுத்து தாவேக்கா இங்க ஆட்சி அமைச்சிடக்கூடாது தமிழகத்துல அப்படின்னு அவங்க கட்சி தலைவர்களா சொல்றாங்க. ஆனா அவங்க வெளியிட்ட அறிக்கையில நல்லா போய் பாத்தீங்கன்னா தெரியும், வெறுமனே தாவேக்கா ஆட்சி அமைக்க நாங்க ஆதரவு தரல, வருகிற உள்ளாட்சி தேர்தல், லோக்சபா தேர்தல் 2 இதுல ஓகேங்க இவங்க பெரும்பான்மையா கேட்கல தவறில்ல. ராஜ்யசபா தேர்தலையும் தாவேக்கா எங்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அது எதுக்கு ராஜ்யசபா இப்ப கேட்கறாங்க? ராஜ்யசபா 27 வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 5 எம்எல்ஏ தான் காங்கிரஸ் வச்சிருக்காங்க. எப்படி நீங்க ராஜ்யசபா எம்பி ஆக முடியும்? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? எங்களை நீங்க ராஜ்யசபா அனுப்பியே ஆகணும். அதற்காகவே டிவிகேக்கு ஒரு செக் வச்சுட்டு தான் அதிகாரம் எங்களுக்கு வேணும்னு செக் வச்சுட்டு தான் தாவேக்கா பக்கம் போயிருக்கு. இதை வச்சு ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம், யாரு கூட்டணிக்கு துரோகம் செய்வாங்கன்னு. 1 வருஷம் 2 வருஷம் தான் பரவாயில்லைங்க, 20 வருஷம் இருந்து வெறும் அதிகாரத்துக்காக முதுகுல குத்திட்டு கட்சி தாவிருக்காங்க. நான் சொல்லல, திமுகவோட செய்தி தொடர்பாளர்கள் RS பாரதி அவர்களா இருக்கட்டும், சரவணன் அவர்களா இருக்கட்டும், அவங்க தான் இந்த குற்றச்சாட்டை சொல்றாங்க. ஒரு படி மேல RS பாரதி அவர்கள் இனிமே நாங்க காங்கிரஸை எதிர்ப்போம்னாங்க. இப்போ சொல்றாங்க திமுக RS பாரதி அவர்கள் இண்டி கூட்டணின்னு ஒண்ணு கிடையவே கிடையாதுங்க. அதனாலதான் இந்த தடவை நாங்க அந்த பேரை யூஸ் பண்ணாம மதசார்பற்ற கூட்டணி அப்படின்னு நாங்க கேம்பெயின் பண்ணணும். இதைதான் முன்னால இருந்து எல்லாரும் சொன்னது என்னன்னா, புள்ளி வைத்த கூட்டணின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. ஏன்னா ஆரம்பிச்ச நிதிஷ்குமார் கிடையாது, மம்தா காங்கிரஸை உள்ளேயே வெஸ்ட் பெங்கால விட மாட்டாங்க, அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லியிலையும் பஞ்சாப்லயும் விரட்டி அடிக்கிறாரு, கம்யூனிஸ்ட் கேரளால விரட்டி அடிக்கிறாங்க. அப்படி இருக்கப்ப புள்ளி வைத்த கூட்டணி எங்கெங்க இருக்கு? வெறும் மோடி எதிர்ப்பு கூட்டணின்னு அங்கங்க பிச்சு பிச்சு தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு RS பாரதி அவர்களே இண்டி கூட்டணி கிடையாதுங்க, வெறும் மதசார்பற்ற கூட்டணி தான், காங்கிரஸை நாங்க இனிமே எதிர்ப்போம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. இன்னொன்னு, நம்ம TKS இளங்கோவன் அவர்கள் இந்த மாதிரி காங்கிரஸ் நடக்கனாலதான் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்க கட்சி அழிஞ்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு செயலே யாரு கூட்டணிக்கு துரோகம் செய்யறாங்கிறது மக்களுக்கு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு.